இப்போ நம்ம செக்ஷன் 2க்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ராஜாவுக்கு 3 கேள்விகள் இருந்துச்சு. அவர் யார்கிட்ட கடைசியாக போகிறாரு, ஒரு துறவிக்கிட்ட போகிறாரு. துறவிக்கிட்ட 2 தடவை இவர் கேள்வி கேட்டும் துறவி வந்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இப்போ வந்து திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆள் வந்து ஓடி வரதை 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, த கிங் டேர்ன்ட் ரவுண்ட், திரும்புகிறாரு ராஜா, அண்ட் சா அ பியர்டட் மேன், ஒரு தாடி வச்ச ஒரு ஆளை பார்க்குறாரு. கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த வுட், அந்த காட்டுக்குள்ளே அந்த ஆள் வந்து ஓடி வராரு. யார்? இந்த தாடி வச்சவர். த மேன் ஹெல்ட் இஸ் ஹேண்ட்ஸ் ப்ரெஸ்ட் அகேன்ஸ்ட் இஸ் ஸ்டமக், அவர் வயிற்றில் அவர் கையை வச்சு இறுக்கி பிடிச்சிட்டு வராரு. அண்ட் blood வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அண்டர் தம், அவர் கை வச்சிருந்த இடத்துலேருந்து பார்த்தா ரத்தம் வந்துட்டுருக்கு. when he reached the king he fell fainting on the ground, அரசர்கிட்ட வந்த உடனே அந்த ஆள் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டார். mourning feebly, ஃபீபிள் அப்படின்னா ரொம்ப டயர்டாக, ஹெல்ப்லெஸ்ஸாக, அது எந்திரிக்கவே முடியல. ஸோ அவரோட இயலாமையில் மோர்னிங் அப்படின்னா அப்படியே முணங்கிட்டே கீழே விழுந்து கிடக்காரு. த கிங் அண்ட் த ஹெர்மிட் அன்ஃபாஸ்டன் த மேன்ஸ் க்ளோத்திங், இப்போ அரசரும் அந்த துறவியும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளுக்கு வந்து அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான்ல அதெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு வந்து அவனுடைய காயங்களை கட்டுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணி பார்த்தா there was a large wound in his stomach, அவன் வயிற்றில் ஒரு பெரிய காயம் இருக்குது. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with the towel the hermit had. ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த காயத்தை வந்து கழுவி அவர் ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சுருப்பார்ல அதை வச்சு கட்டு போட்டு விட்றாரு. அப்புறம் ஒரு ஹெர்மிட் வச்சுருந்த ஒரு டவலையும் வச்சு கட்டு போடுறாரு. ஆனால் பட் த blood would not stop flowing, ரத்தம் நிற்கவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிங் again and again removed the bandage soaked with warm blood and washed and rebandaged the wound. இப்போ அரசர் என்ன பண்ணுறாரு, ரத்தம் வர வர அந்த துணியை அது மேலே வச்சு அழுத்தி அதுக்கப்புறம் திரும்ப அந்த துணியை போய் துவைச்சிட்டு திரும்ப வர்றாரு. திரும்பவும் அந்த பிளட்டு வரதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வச்சு இது பண்ணுறாரு. when at last the blood ceased flowing the man revived. ஸோ ரத்தம் வெளியேற்றம் வந்து நின்றுச்சு. அப்புறம் அந்த மனுஷன் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பழைய நிலைமைக்கு வர்றான். அண்ட் ஆஸ்ட் ஃபார் சம்திங் டு ட்ரிங்க், எனக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறான். த கிங் brought ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கேவ் இட் டு ஹிம், அரசர் வந்து நல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. மீன்வாயில் இதுக்கு இடையில த சன் ஹேட் செட், சூரியன் மறைஞ்சிருச்சு. அண்ட் இட் ஹேட் பிகம் கூல், ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ த கிங், அரசர், வித் த ஹெர்மிட்ஸ் ஹெல்ப் carried the wounded man into the hut and laid him on the bed. ஸோ இந்த அரசரும் இந்த துறவி என்ன பண்ணுறாங்க, இந்த காயப்பட்டு கிடக்கிற இந்த ஆளை வந்து தூக்கிட்டு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஹட்டுனா என்னது, குடிசை, அந்த குடிசைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. லையிங் ஆன் த பெட், இந்த பெட்டு மேலே படுத்துட்டு த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட், இந்த தாடி வச்சால் என்ன பண்ணுறான், கண்ணை மூடிட்டு ரொம்ப அமைதியாக படுத்திருக்கிறான். But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold. ஆனால் அரசருக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தார். அப்புறமேட்டு இந்த துறவிக்கு பதிலாக இவர் கொஞ்ச நேரம் குழி தோண்டிகிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப டயர்டாகி த்ரெஷோல்டு அப்படின்னா வாசல்லையே நல்லா குனிஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபெல் asleep, உட்காந்த மாதிரியே தூங்கிட்டார் வேறு. so soundly that he slept all through the short summer night, நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தூங்கியாச்சு ராஜா. when he awoke in the morning, காலையில் அவர் எழுந்திருக்கிறாரு. it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, இவர் எங்கே இருக்கிறாரு, துறவியுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு. முழிச்சு பார்த்தா அந்த தாடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ forgive me said the bearded man in a weak voice, இந்த தாடிக்காரன் என்ன சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். when he saw that the king was awake and was looking at him,
அப்போ அந்த அரசர் வந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு தன்னை பார்க்குறாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றான். ஐ டூ நாட் நோ யூ அண்ட் ஹாவ் நத்திங் டு ஃபர்கிவ் யூ ஃபார் செட் த கிங். எனக்கு நீ யாருன்னே தெரியாது, நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ எதுவும் செய்யலை அப்படிங்கிறாரு அரசர். உடனே இவன் சொல்கிறான், யூ டூ நாட் நோ மீ, உங்களுக்கு என்னை தெரியாது, பட் ஐ நோ யூ, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். I am the enemy of yours who swore to revenge himself on you because you executed his brother and seized his property. ஸோ இந்த தாடிக்காரனுடைய சகோதரன், கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ, அந்த பிரதர் என்ன பண்ணிட்டான், பிரதர் வந்து ஏதோ தப்பு செஞ்சுருப்பான் போல், அரசர் வந்து அவனை வந்து கொல்ல சொல்லிட்டாரு. கொன்னுட்டு அவனுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, சொத்து எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து சீஸ் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கு பழி வாங்கும் விதமாக இந்த தம்பி என்ன பண்ணுறான், அண்ணனுக்காக நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அரசரை கொல்றதுக்காக இவன் முடிவு எடுத்திருக்கான். ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit. யார் ஹெர்மிட்? யார்? துறவியை பார்க்குறதுக்கு தனியாக போவீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ ரிசால்வ்டு டு கில் யூ ஆன் யோர் வே பேக். நீங்கள் திரும்ப வரும்போது உங்களை கொன்றலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டன். ஆனால் நான் நேரம் போக போக நீங்கள் வரவே இல்லை. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்புஷ். ஆம்புஷ் அப்படின்னா மறைஞ்சு இருந்து தாக்குறது. ஸோ மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காக அவன் இருந்த இடத்த விட்டு அவன் வெளியே வர்றான். எதுக்கு வரான்? டு ஃபைண்ட் யூ, அரசரை கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் கேம் அப்பான் யோர் பாடி கார்ட். இப்போ அரசரோட பாடி கார்ட் கிட்ட மாட்டிக்கிட்டான். அண்ட் தே ரெக்கக்னைஸ்ட் மீ அண்ட் wounded மீ. அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி என்னைய காயப்படுத்திட்டாங்க. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தெம். அவங்கக்கிட்ட தப்பிச்சு வந்தேன். பட் ஷுட் ஹவ் bled டு டெத் had யூ நாட் ரெஸ்ட் மை wound. ஆனால் நீங்கள் என் காயத்தை கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா நான் இறந்துருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ. நான் உங்களை கொல்லணுன்னு தான் வந்தேன். அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப். ஆனால் நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றிட்டீங்க. நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட், ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ். இப்போ நான் ஒருவேளை உயிரோடு இருந்தேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நான் வந்து உங்களுடைய ரொம்ப நம்பிக்கையான அடிமையாக நான் இருப்பேன். அண்ட் வில் பிட் மை சன்ஸ் டூ த சேம் ஃபர்கிவ் மீ. என் பிள்ளைங்களையும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லுவேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த தாடிக்கார ஆள் சொல்கிறாரு. The king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend. இப்போ அரசருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரை கொல்ற அளவுக்கு வெறுப்பை வச்சுருந்த ஒரு எதிரி என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அப்புறம் அண்ட் ஹீ நாட் ஓன்லி ஃபார் கேவ் ஹிம். அரசர் அவனை மன்னிச்சு விடுறதோடு நிற்கலை. பட் செட் ஹீ வுட் சென்ட் ஹிஸ் சர்வன்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபிசிஷியன் டு அட்டெண்ட் ஹிம். ஸோ இவனை பார்த்துக்கிறதுக்கு அரசரோட அரண்மனையிலேருந்து சர்வன்ட்ஸ்னால் வேலையாட்களையும், அரசருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்ல டாக்டர், ஃபிசிஷியன்னா டாக்டர், அவரையுமே அனுப்பி இவனை வந்து சுகமாக்கி முழுசாக சுகமாக்குறதுக்காக அவர் வந்து நான் ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ப்ராமிஸ் டு ரெஸ்டோர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அரசாங்கம் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. ஹேவிங் டேக்கன் லீவ் ஆஃப் த wounded man, the king went out into the porch and looked around for the hermit. ஸோ இவனை வந்து திரும்ப படுக்க வச்சுட்டு ராஜா வந்து வாசல்கிட்ட போகிறாரு. அங்கே துறவியை தேடுறாரு. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்ட கேள்விகளை கடைசியாக ஒரு தடவை இந்த துறவிகிட்ட கேட்டு பதிலை வந்து கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. The hermit was outside. துறவி வந்து வெளியே தான் இருந்தார். On his knees, kneesனால் முட்டி போட்டிருக்காரு. Sowing seeds in the beds that had been dug the day before. இதுக்கு முந்தின நாள் வந்து அரசர் வந்து குழி தோண்டிக்கிட்டு இருந்தார்ல, அந்த குழியில் வந்து விதையை வந்து உள்ளே விதைச்சிட்ருக்கிறாரு. The king approached him and said, அப்ரோச்னா கிங் வந்து அந்த துறவியை நோக்கி போகிறாரு. போய் சொல்கிறாரு, ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசியாக கேட்குறேன், ஐ ப்ரே யூ டு ஆன்சர் மை கொஷின்ஸ், தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு.
யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்ட் செட் த ஹெர்மிட். ஆனால் துறவி என்ன சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே இந்த 3 கேள்விக்கும் பதில் கிடச்சிருச்சே அப்படிங்கிறாரு. ஸ்டில் crouching on his thin legs and looking up at the king who stood before him. துறவி வந்து உட்காந்த மாதிரியே இருந்துட்டு ராஜாவை அண்ணாந்து பார்த்து இப்படி சொல்கிறாரு. ஹவ் ஆன்சர்ட், வாட் டு யூ மீன், ஆஸ்க் த கிங். என்னது பதில் கிடச்சிருச்சா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு. டு யூ நாட் see, replied the hermit. ஸோ உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாரு. இஃப் யூ had not pitied my weakness yesterday, நீ வந்து என் பார்த்தாலே என்ன வீக்காக இருக்கிறேன், எனக்கு வந்து நீ உதவி செய்யணும்னு நினச்சேல, அப்படி செய்யாமல் இருந்திருந்தேன்னா, அண்ட் had not dug these pits for me, இந்த மாதிரி எனக்காக குழி தோண்டாமல் இருந்திருந்தேன்னா, அதுக்கு பதிலாக but had gone your way, நீ என்ன பண்ணியிருப்ப, கோவப்பட்டு நீ திரும்பி இருந்தேன்னா அந்த ஆள் உன்னைய வந்து கொண்டிருப்பார். The man would have attacked you and you would have repented of not having stayed with me. ஸோ அப்போ நீ என்ன நினப்ப, ஒருவேளை அந்த துறவி கூட இருந்தாலாவது நம்ம உயிர் பொழைச்சிருப்போம் அப்படின்னு நினச்சிருப்ப. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் வாஸ் வென் யூ ஆர் டிக்கிங் த பெட்ஸ். ஸோ உனக்கு முக்கியமான டைம் எது அப்படின்னா, நீ குழி தோண்டிக்கிட்டு இருந்தேல, அதுதான் வந்து ஒரு முக்கியமான டைம். அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன், நான் தான் வந்து முக்கியமான ஆள். அண்ட் டு டூ மீ குட், எனக்கு நன்மை செய்வது வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ், அதுதான் உன்னுடைய முக்கிய கடமை. ஆஃப்டர்வர்ட்ஸ், அதுக்கப்புறம் when that man ran to us, அந்த தாடிக்கார ஆள் ஓடி வந்தப்போ, the most important time was when you were attending to him. அப்போ முக்கியமான நேரம் எதுன்னா, நீ அவனுக்கு காயத்தெல்லாம் கட்டு போட்டேல அந்த டைமு. For if you had not bound up his wounds, he would have died without having made peace with you. ஒருவேளை நீ ஒழுங்காக கட்டு போடாமல் இருந்திருந்த அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய தவறை உணராமலே இறந்து போயிருப்பான். ஸோ ஹீ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன். ஸோ அந்த இடத்துல அவன் தான் முக்கியமான ஆள். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ். நீ அவனுக்கு இந்த கட்டுப்போட்டையில் அதுதான் வந்து அப்போ முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ரிமெம்பர் தென், ஞாபகம் வச்சுக்கோ, தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த நேரம் முக்கியமான நேரம் அப்படின்னா இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர். ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு தான் சக்தி இருக்கும். நாளைக்கு செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பவர் கிடையாது. த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த ஒன் வித் ஹூம் யூ ஆர். அந்த நேரத்தில் யார் உன் கூட இருக்காங்களோ அவங்க தான் முக்கியமான நபர். For no man knows whether he will ever have dealings with anyone else, and the most important affair is to do that person good. அந்த மனுஷன் வந்து உன் கூட இருக்கிற மனுஷன் சொல்லிட்டாங்கல்ல, அந்த மனிதனுக்கு நீ செய்கிற நன்மையான காரியம்தான் முக்கியமான விஷயம். பிகாஸ் ஃபார் தட் பர்பஸ் alone was man sent into this life. மற்றவங்களுக்கு நன்மை செய்ய தான் மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கதையை எழுதின லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் தான் இவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். ஸோ க்ளாசரி, மோர்னிங் அப்படின்னா முணங்குறது, சாப், க்ரை. நெக்ஸ்ட்டு அன்ஃபாஸ்டன். ஸோ அன்ஃபாஸ்டன்னா கலட்டுறது, அன்டூ, டிஸ்கனெக்ட், அன்டை, டிஸ்ஜாயின், டிஸ்கனெக்ட் பண்ணுவோம்ல, நம்ம சார்ஜரை கழட்டுவோம்ல, ஸோ அந்த. அடுத்து ரிவைவ்டு. ரிவைவ்னா திரும்ப உயிர்ப்பிக்கிறது, ரிஸ்டோர்டு டு லைஃப் ஆர் கான்ஷியஸ்னஸ், திரும்ப சுயநினைவுக்கு கொண்டு வர்றது. அடுத்து க்ரௌச்டு. க்ரௌச்டு அப்படின்னா பென்ட்டு. பென்ட்னா என்ன, மடங்கின, ஸ்டாப்டு. ஸோ அப்படியே சுருண்டு கிடப்பாங்கள்ல, அதான் வந்து க்ரௌச். அடுத்து த்ரெஷோல்டு அப்படின்னா வாசல், டோர் ஸ்டெப்பு, என்ட்ரன்ஸ். அடுத்து சீஸ்டு. சீஸ்டுனா பிடுங்கி வைக்கிறது, ஸ்நாச்டு, கிராப்டு, ஹெல்டு ஆஃப் சடன்லி, சடனாக திடீர்னு இப்படி பிடிச்சி வச்சிடுறது. அண்ட் ஃபோர்ஸிபிளி, அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். அடுத்து ஆம்புஷ். ஆம்புஷ்னால் என்ன, மறைஞ்சிருந்து தாக்குறது, சர்ப்ரைஸ் அட்டாக். அடுத்து ட்ராப்பு, என்ட்ராப்பு, பவுன்ஸ் ஆன், இதெல்லாம் வந்து ஆம்புஷ்.
ஸோ ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த பியர்டட் மேன் வாஸ் an enemy of the king. இந்த தாடிக்காரன் வந்து ராஜாவுக்கு எதிரி தானே? ஆமாம், எஸ், ட்ரூ. த கிங் அண்ட் த ஹெர்மிட் ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் த wounded மேன். இந்த காயப்பட்டு வந்தவனுக்கு ராஜாவும் துறவியும் உதவி செய்ய மறுத்துட்டாங்களா? இல்லை, ஃபால்ஸ். அடுத்து, த wounded மேன் காயப்பட்டவன் asked ஃபார் கிங்ஸ் forgiveness. அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டான், அப்படி தானே? அதனால் ட்ரூ. அடுத்து, த கிங் ப்ராமிஸ் டு ரெஸ்டோர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பியர்டட் மேன். இந்த தாடிக்காரனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜா முடிவு பண்ணார்ல, அதனால் இதுவும் ட்ரூ.